ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உள்ள ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்தார்கள். அங்கே ஒரு ஒட்டகம் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒட்டகம் இறைத்தூதரை பார்த்ததும் அது அழத் தொடங்கியது. அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அது வேதனையையும் துயரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் சத்தமிட்டது. இறைத்தூதர் அந்த ஒட்டகத்தை நோக்கி நடந்து சென்று அதன் தலையை மென்மையாக தடவி கொடுத்தார். உடனே அந்த விலங்கு அமைதியடைந்தது. பின்னர் இறைத்தூதர், இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் என்று கேட்டார். அன்சார் தோழர்களில் ஒரு இளைஞர் முன்வந்து, அல்லாவின் தூதரே, இது என்னுடையதுதான் என்று கூறினார். அப்போது இறைத்தூதர், இந்த விலங்கின் விஷயத்தில் நீங்கள் அல்லாவை அஞ்சவில்லையா? நீங்கள் இதை பட்டினி போடுவதாகவும் இதன் மீது அளவுக்கு அதிகமாக வேலை சுமத்துவதாகவும் இது என்னிடம் முறையிட்டுள்ளது என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ்! பேசும் திறன் இல்லாத ஒரு விலங்கு கூட தனது வேதனையை வெளிப்படுத்துவதற்காக இறைத்தூதரை முழுமையாக நம்பியது. இதன் மூலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்தார். விலங்குகளிடம் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் இறைத்தூதர், எவர் பிறர் மீது கருணை காட்டவில்லையோ அவர் மீது கருணை காட்டப்படாது என்றும் கூறினார்கள். இஸ்லாம் என்பது வெறும் வழிபாடுகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் கருணை காட்டுவதைப் பற்றியது என்பதையும் இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு ஒட்டகத்தின் முறையீட்டையே அல்லாவின் தூதர் செவிமடுத்தார் என்றால், இன்று நம்மைச் சுற்றியுள்ள மனிதர்களின் மீதும் விலங்குகளின் மீது நாம் எத்துணை அக்கறை கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் மூமின்களே.